வெல்கம் டு புவன் ஐடியாஸ் சேனல். இப்போ வந்து ஹோண்டா எஸ்பி 125ல வந்து டைம் மாறி போச்சுன்னா டைம் எப்படி கரெக்டாக செட் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். மாதிரி டைம் வந்து தப்பாக இருக்குது. இப்போ டைம் வந்து தப்பாகிடுச்சுன்னா அப்படி மாற்றலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பட்டனையும் இந்த செட் பட்டனையும் ரெண்டையும் சேர்த்து வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி காமிக்கும், ஆனுங்கிறது இந்த மாதிரி இண்டிகேஷன் காமிக்கும். அதில் வந்து இந்த பக்கெட்டு உள்ள பட்டன் வந்து இங்கே லெஃப்ட் சைடு வந்து இருக்கும், செட்டுன்னு இருக்கும். அதை வந்து அழுத்துனீங்கன்னா இல்லை இந்த பக்கெட்டு இருக்கும் பாருங்கள், ரைட் சைடு, அந்த பட்டனை வந்து அழுத்துனீங்கன்னா டைம் வந்து சேஞ்ச் ஆகும். நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது, 11 இருக்குது. அதை வந்து இப்படி அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா டைம் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து 12:45 ஆகுது. பாவம் 12. மறுபடியும் இந்த பக்கெட் மாற்றினீங்கன்னா இங்கிட்ட இந்த நிமிஷம் வந்து செஞ்சாகும். பாருங்கள், 12:45 செட் பண்ணுவோம். இது இந்த பக்கெட் லெஃப்ட் சைடை வந்து அழுத்தினீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆகுதா? அவ்வளோதான். திருப்பி இந்த பட்டன் ரைட் சைடு உள்ள செட் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், செட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தாலும் அந்த டைம் தான் காமிக்கும். கரெக்டாக காமிக்குதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடைய உங்களுக்கு வந்துடும்.